இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும். எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது. இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை. அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க. உங்கள் முயற்சி, உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம், நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையில் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. எல்லாருமே அதான் சொல்கிறீங்க, உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது, நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது, எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது. ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது, உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க. இந்த பதிவில் நாம் பார்க்க போகும் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மாற்றங்கள் எப்படி இருக்குது, கிரகத்தால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் எளிமையாக கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது. எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு சமமான நிலையை தான் கொடுக்குது. பாதகமான சூழ்நிலை இல்லை. மிதுனத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறார். இப்போ நீங்கள் துணிச்சலோடு செயல்படக்கூடிய காலம், அதை புரிஞ்சுக்கணும். துணிச்சலாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். எந்த செயல் செய்தாலும் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக சூரிய பகவான் இருப்பது ஒரு சிறந்த காலம் தாங்க உங்களுக்கு. ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வரும்பொழுது தெளிவு இருக்காது. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், அப்போ வந்து நமக்கு ஒரு முடிவை எடுக்க முடியும். ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோங்கிற புரிதல் இல்லாமல் மிதுன ராசி பெரும்பாலானோர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் தைரியமாகவும் செயல்பட வேண்டிய விஷயத்த தைரியமாக இறங்கி செஞ்சு தாங்க ஆகணும். ஒரு வேலையில் துணிஞ்சு இறங்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் உங்களுக்கு பலன் நல்லா கிடைக்கும். தைரியத்தை உங்களுக்கு சூரியன் கொடுக்குறார். யோசித்து பேசுங்க, சிந்தித்து செயல்படுங்க. எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தலை. கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிட்டால் மட்டும் போதும். அதுக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க, பேசாமையே இருப்பேன்னு சொல்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தாது. அதனால் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு ஆழ்ந்து செயல்பட்டிங்கன்னா அதாவது தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு உரியது என்னன்னு பார்த்து ஆலோசனை பண்ணி அதில் இறங்கி செய்யுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ தொழில் நடத்திட்டு இருக்கவங்க, சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க நான் வந்து இருக்கிறதையே பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயத்துலேயே இருப்பாங்க. கரெக்டு தான், எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருக்கணும். ஆனால் அடுத்த கட்ட நகர்வுன்றது நீங்கள் எப்படியாவது ஆலோசனை பண்ணி தான் செய்யணும். அதே இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தால் அது ஒரு நாளைக்கு அது டவுன் ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? நீங்கள் மேல் நோக்கி போகும்பொழுது நல்ல பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த சாதகமான பலன்களை எடுத்துக்கிட்டு போகணும். அதுதான் இப்போ சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இது நாள் வரையிலும் பழைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிதில் அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ சமாளித்து வந்துடுவீங்க. இப்போ ஏதாவது ஒரு சின்னதாக பேச்சுவார்த்தை நடத்தினா கூட சரியாக போயிடும். ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும், பேசாமல் கொள்ளாமல் இருந்தவங்க கூட ஒன்றுமே இல்லைங்க, சாதாரண விஷயங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நேரமாகப்பட்டது இப்போ மாறிடும். அதே போல் குரு பகவானும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பண வரவு இருக்குது. இப்போ வந்து சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்கள் உங்களுக்கு சரியான ஆட்கள் அமைவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு வேலையெல்லாம் நிறைவாக நடக்கும் பொழுது அதிலிருந்து நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும். ஏன்னா இது நாள் வரையிலும் அந்த தொழிலாம் சரியாக செய்ய முடியாமல் வேலை ஆட்கள் சரியாக இல்லாமல் கூட நிறைய இடத்துல ஒரு சோதனையை சந்தித்த காலமாக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய காலங்கிறதுனால தெளிவாக சில விஷயங்களை நீங்கள் முடிவெடுப்பீங்க.
யார் ஆளை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும், இது வேணுமா வேணாமா, இவங்களால நமக்கு லாபம் கிடைக்குமா, இவங்களால எந்த பிரச்சனையும் வராதான்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்தாற் போல் உங்கள் தொழிலுக்கு ஆட்களை எடுப்பீங்க. அதே போல் உங்கள் தொழிலுக்கு புதிய முயற்சி செய்யும் பொழுது அது நமக்கு சரியானதான்னு சொல்லிட்டு யோசித்து செய்யக்கூடிய அமைப்பை உங்களுக்கு இப்போ குரு பகவான் கொடுக்குறாருங்க. இது ஒரு சாதகமான சூழ்நிலை தாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலமாக மாறுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பல சங்கடங்கள் தீருதுங்க. ஏதாவது சின்ன சின்ன உடம்புக்கு பிரச்சனை இருந்தது, இல்லை தேவையில்லாத வீண் விரயங்கள், இதெல்லாம் மருத்துவ செலவுலாம் இருந்ததெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் கொடுக்குறார். இப்போ நல்ல ஒரு நியாயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அத்தனையும் வந்து சேரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காத அளவுக்கு மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் அம்சமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரன் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்துகிறார். அது தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உரிய மாற்றத்தை சந்திர பகவான் கொடுக்குறாரு. இதனால் மன நிறைவு கிடைக்கும். குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க மூலமாக பெரிய பேர் கிடைக்குங்க. நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்காங்க, நல்ல ஒரு ஒழுக்கமான குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரியான பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். அவங்களால உங்களுக்கு மரியாதை ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும். நாம் சரியாக தான் இருந்திருக்கிறோன்றது எந்த இடத்துல புரிய வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு தான். கரெக்டாக குழந்தை நம்ம சரியாக வளர்த்துருக்கோம், நல்லபடியாக செய்கிறோம், எல்லா விதங்களும் உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது. இந்த காலகட்டத்தை சந்திரன் உங்களுக்கு நல்ல அம்சமாக கொடுக்கும்போது குடும்பத்தில் பாசம் ஏற்படும். ஃபஸ்ட்டு பாசம் இருந்தால் தான், அங்கே அன்பு இருந்தால் மட்டும்தானே அடுத்த கட்ட நகர்வை நம்ம சரியாக நகர்த்த முடியும். நல்லா பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒத்துமையாகவும் சில விஷயங்களை நாம் எளிமையாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம வெளியவும் ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் நம்ம ஜெயிக்கணுங்க. குடும்பத்தில் ஜெயிச்சா மட்டும்தாங்க வெளியே நம்ம சாதிக்க முடியும். குடும்பத்தை கஷ்டப்படுத்திக்கிட்டே வெளியே போய் ஜெயிக்கலான்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்களோட பிளஸ்ஸிங்கும் இவங்களோட சப்போர்ட்டும் தான் உங்களுக்கு வெளியே ஒரு ஆளாகவே உங்களை நிற்க வைக்கிறது. இது புரியாமல் தான் பல பேர் என்ன பண்ணிடுறாங்க, குடும்பத்தை அலட்சியப்படுத்திடுவாங்க. பார்த்துக்கலாம், நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானே, நம்ம குழந்தை தானே, நம்ம அப்பா தானே, நம்ம அம்மா தானே நினைக்கிறீங்க. ஆனால் அந்த இடத்தில் அவங்களுக்கு உரிய இடத்தைக்கு மரியாதையை கொடுத்து பாருங்கள், உங்களை உரிய ஒரு பெரிய அந்தஸ்துக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கொடுத்துருவாருங்க. அதே போல் புதன் பகவான் ஒரு அளவுக்கு நிதானமான பலனை தராருங்க. பெரிய ஓஹோன்னு தரல, கீழேயும் உங்களை கஷ்டப்படுத்தலை. இப்போ எப்படி உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி இது நாள் வரையிலும் எந்த பொருளாதார மாற்றம் இருந்துச்சோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இப்போ இருக்குது. அதே போல் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க. தொழிலில் நிறைய புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை புது முயற்சிகள் எல்லாம் செய்வீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சரியானதாக அமையும். நீங்கள் இப்போ எதை யோசித்து சிந்தித்து செயல்படுத்தி முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக புதன் பகவான் தருப்பது நல்ல ஒரு மாற்றம் தாங்க. அதே போல் பேசிய நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார். ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா நமக்கு பலன் கிடைச்சிரும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பேசலாம். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசி அந்த இடத்துல உங்களுக்கு உரியதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பை, அதே போல் முடிவு எடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாலும் திட்டமிடல் தெளிவாக இருக்கும், கரெக்டாக எடுப்பீங்க. ஏன்னா இதுக்கு மேலே தான் நிறைய விஷயங்களுக்கு மேலே முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலங்கிறதுனால நிறைய விஷயங்களை நாம் முன்னேற்றக்கூடிய காலத்தில் இருக்கும் பொழுது முன்னேற்றம் கிடைக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குதுங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நேரம் இதுன்றதுனால நல்ல ஒரு அமைப்பு. அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, தைரியத்தை கொடுக்குறாரு. நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலமாக தாங்க இருக்குது. திருமண யோகத்தை கொடுக்குறாருங்க. அதே போல் உங்களுக்கு திருமண மாற்றம், திருமண யோகத்தை சுக்கிரன் கொடுக்குறார். நல்ல வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புது முயற்சிகள் செய்யலாம். குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும். பண வரவு இருக்கும். பொருளாதார மாற்றம் இருக்குது. தொழிலில் நிதர்சனமான ஒரு நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் தொழில் ஆரம்பித்தாலும் ஏதோ வேறு வழி இல்லாமல் கடைப்பிடிச்சிக்கிட்டே போய்கிட்டே இருப்பீங்க. நிறைய நஷ்டமோ கஷ்டமோன்ட்டு ஏற்றுக்கிட்டு போன உங்களுக்கு அந்த தொழிலில் இருந்து மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இப்போ இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உறவுகள் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உறவுகளே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக மிதுனம் இருக்குதுங்க.
ஏன்னா தனித்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். நெருங்கிய உறவுகள், அதாவது சாதாரணமாக ஒரு ரெண்டாவது உறவு, மூணாவது உறவு கிடையாது. நெருங்கிய குடும்ப உறவுகளால் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலத்தை சுக்கிரன் கொடுப்பது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்கிறதுக்கு வழிவகை ஏற்படக்கூடிய விஷயமா தாங்க இருக்குது. செவ்வாய் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தராங்க. வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதிலிருந்து லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் கொடுக்குறார். கடன் குறையக்கூடிய பாக்கியம் இருக்குங்க. இல்லைங்க, கடன் வாங்குற இடத்துல தாங்க இருந்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும், அதற்கான மாற்றமே இல்லைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், இதுவே ஆக மாட்டேங்குது, என்னோட முயற்சி எல்லாம் சரியாக வரலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மிதுன ராசிக்கு கூட இப்போ உங்களுக்கு உரிய எல்லா மாற்றமும் கிடைக்கும். உங்கள் சூழ்நிலை உங்களை நல்ல வழிக்கு கொண்டுட்டு போகக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுக்கறதுனால நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டு கடன் தொல்லை குறையுங்க. கடன்லேருந்து முதல்ல வெளியே வந்துட்டாலே நீங்கள் நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், இதனால் இருந்து வந்த கவலை எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய மன அழுத்தம்லாம் வந்திருக்கும், என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிரச்சனையில் ரொம்ப வருத்தப்பட்ட உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் குறைந்து மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் தான். அதே போல் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க, நிறைய சிந்தனை வரக்கூடிய காலகட்டமும் இதுதான். நிறைய யோசிப்பீங்க, எதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் சொல்லிட்டு நிறைய யோசித்து அதன்படி செயல்படக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்வாதார மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இது எல்லாம் ஒரு நிலையான ஒரு அமைப்பை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிலையான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம் இதுதான். சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லைன்னுவாங்க. அப்போ இப்போ கொடுக்குறாரு உங்களுக்கு, அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் தான் இருக்கணும். நேரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்குபடி செயல்படணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுவாக நடக்கும்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம முயற்சி எடுத்தால் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க. சாதாரண வாழ்க்கையில் இருந்து இப்போ மேல் நோக்கி ஓரளவுக்கு நிதானமாக உங்களுடைய வாழ்க்கை உயரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இதுதாங்க ரொம்ப பெரிய விஷயம். அதே போல் குடும்ப பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குடும்பத்தில் ஏதாவது சின்னதாக பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு பேசுங்க, அமைதியாக பேசுங்க. என்னதான் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை சனி பகவான் கொடுத்தாலும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன மன உளைச்சல்கள், கஷ்டங்கள், கசப்புகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். தொழில் நல்லா இருக்குது, தொழிலை உங்களுக்கு நல்ல அமைப்போடு கொடுக்குறார், பண வரவை ஏற்படுத்துகிறார். இது நாள் வரையிலும் இருந்து வந்த கஷ்டங்கள், பண கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டக்கூடிய காலமாகத்தான் சனி பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குறார். இருந்தாலும் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு தாங்க இருக்கணும். ஏன்னா ஒன்று கிடைச்சா ஒன்று நமக்கு கஷ்டத்தை கொடுக்குன்ற சூழ்நிலை தெரியுது. அப்போ நாம் எதை கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதை கொஞ்சம் இயல்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்துக்கோங்க. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுக்குற தன்மை ரொம்ப வேணுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது, குடும்பம் நல்ல அமைப்போடு இருந்தாலும் அந்த பழைய கதையை பேசுறது, யாரோ சின்ன சின்ன மிஸ்டேக் செஞ்ச விஷயத்தெல்லாம் திருப்பி திருப்பி அதை நீ அதை பண்ணலை இதை பண்ணலைங்கன்ற அந்த வார்த்தைகள் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ரணமாக தாங்க போகும். வாயால் ரணமாகிறது வேண்டாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அன்றைய தினம் அந்த நிமிஷம் என்ன இருக்குதோ அதை பேசிட்டு விட்டுட்டா கூட பிரச்சனை கிடையாது. காலத்துக்கு எடுத்துகிட்டு வந்து பேசி அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத மன உளைச்சலும் மன சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடுறதெல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. பழைய கதையை பேசி எதாவது சாதிக்க முடியுமானா சாதிச்சுக்கோங்க. அதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. அப்புறம் எதுக்கு பழசை நினச்சி பேசுவானே. சில விஷயங்களை குடும்பத்தில் பழசை பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. அதுவும் குடும்பத்தில் கணவன் மணியாக இருக்கக்கூடியவர்கள் பழைய பிரச்சனையை விட்டுட்டு வெளியே வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். புதுசாக எதிர்க்க எவ்வளோ நமக்கு நன்மைகள் இருக்குது. கசந்த கசப்பை அன்னைக்கு ஒரு நாள் கசந்துருச்சு, அதை விட்டுடணும். திருப்பி திருப்பி அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த கசப்பு உங்களுக்கு காலத்துக்கும் வேணும்னா சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சில விஷயங்கள் புரிதலை கொடுக்கும் பொழுது நம்ம சரியாக அமைச்சிக்கிறது நல்லது. உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குங்க. மிதுனத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது. ஆனால் நீங்களாக இதை மாதிரி விஷயங்களை கஷ்டப்படுத்திக்கும் பொழுது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் விடையே கிடைக்காது. கஷ்டம் உங்களுக்காக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் முடிந்த வரையிலும் பழைய நினைப்புகள், பழைய தவறுகள், பழைய கஷ்டங்கள், பழைய பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக என்ன பண்ண போகிறோம், அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறோம், நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேற்றணுன்ற எண்ணத்தோடு இருந்தால் சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க.
ராகு பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. புதிய முயற்சிகள் எல்லாம் பலிக்க வைக்கிறாருங்க. ஒன்றே ஒன்று மட்டும் கவனம் வேணுங்க. எந்த வேலை எப்படி இருந்தாலும் பண வரவு இருக்கும் பொழுது அந்த பொருளாதாரத்தை எப்படி நம்ம சீராக அமைச்சுக்கணும்னு ஒன்று பார்க்கணும். இல்லை வரவு எப்படி நம்ம எப்படி திருப்பி நமக்குவான பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற கவனம் வேணும். இப்போ உங்களுக்கு ராகு அந்த மாதிரியான எண்ணத்தெல்லாம் கொடுக்குறாரு. எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற தெளிவான சிந்தனையெல்லாம் கொடுக்குறாரு. இருந்தாலும் பேர் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படின்னு பார்க்குறீங்களா, நீங்கள் சாதாரணமாக ஏதாவது பேசுனீங்கன்னா கூட அது பெரிய விஷயமாகும். இன்னொன்று, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுடன் பேசுவதை தவிர்க்கணும். குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு ஏற்படும், சந்தேகம் வரும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பேசிட்டு காலத்தை ஓட்டுங்க. தவறான எண்ணங்களோ சிந்தனைகளோ உங்களுக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மிதுனத்துக்கு இந்த ஒரு அமைப்பு மட்டும் கொஞ்சம் குறையாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். பேரை கெடுத்துக்காத அளவுக்கு பண்ணுங்கள். கேது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாருங்க. புதிய வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிக்கல்கள் எல்லாம் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் பார்த்திங்கன்னா புதிய மாற்றங்கள் ஏற்படும், சிக்கல்லாம் தீரும், நினச்சது நடக்கக்கூடிய அமைப்பை கேது பகவான் கொடுக்குறார். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க. கேது நல்ல இடத்துல தான் இருக்கார். இருந்தாலும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த ராகுவால பிரச்சனை, செவ்வாய் பகவானால சின்ன சின்ன பிரச்சனை, அதே போல் பார்த்திங்கன்னா சூரியனால் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருக்குது, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடைபடணும்னா நீங்கள் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க. இந்த காலம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. வேறு ஒரு குறையும் இல்லை. நீங்கள் அதை சரியாக அதை சரியாக அமைச்சுக்கணும். அது எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஏதா எடுத்துகிட்டு போகணும், நம்ம என்ன பண்ணணுங்கிற திட்டமிடலோடு செய்தால் இந்த காலம் உங்களுக்கு நல்ல புரிதலை கொடுக்கும். பழைய வழிகளை தூக்கி போட்டுட்டு புதிய முயற்சிக்கு எல்லாமே இறங்குங்க. நடந்ததாகவே இருக்கட்டும்னு நினைக்கணும். நிறைய பிரச்சனையை சந்திச்சாச்சு, பரவாயில்ல. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சரியான காலமாக தான் இருக்கும். வழிகளை சுமக்கும் ஒருவரால் மட்டும்தான் வெற்றியை சீக்கிரமாக அடைய முடியும்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் ஏற்றுக்கோங்க, பரவாயில்ல, சின்னதாக நடந்துருச்சு, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாகத்தாங்க இருக்குது.